அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் ஈரா முருகேஸ்வரி. நாம் இன்று இந்த காணொளியில் சிற்றிலக்கியம் என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். சிற்றிலக்கியம் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களை பொதுவாக பேரிலக்கியம், சிற்றிலக்கியம் என்று வகைப்படுத்தும் மரபு உள்ளது. காப்பியங்களை பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என இரு வகைப்படுத்துவர். பெருங்காப்பியம் என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருட்களும் அமைந்தால் அது பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4இல் ஒன்றோ பலவோ குறைந்தால் அது சிறுகாப்பியம். அதே போலத்தான் பேரிலக்கியம் என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருளும் அமைந்தால் அது பேரிலக்கியம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4இல் ஒன்றை பற்றியோ சிலவற்றை பற்றியோ பாடினால் அது சிற்றிலக்கியம். பேரிலக்கியத்தில் பாடல் எண்ணிக்கை, அடி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சிற்றிலக்கியத்தில் பாடல் எண்ணிக்கை, அடி எண்ணிக்கை குறைவாக இருக்கும். பேரிலக்கியத்தில் தலைவனின் முழு வாழ்க்கையையும் விளக்கி கூறும். சிற்றிலக்கியம் தலைவனின் வாழ்க்கையில் ஒரு பகுதியை மட்டும் கூறும். சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் என்ற பெயரும் உண்டு. பிரபந்தம் என்பது வடமொழி சொல். அதாவது பிரபந்தம் என்ற வடமொழி சொல்லைத்தான் தமிழில் சிற்றிலக்கியங்கள் என்றனர். பிரபந்தம் என்ற சொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது என்பது பொருள். பிரபந்தம் என்ற சொல்லை தமிழில் முதலில் வழங்கியவர் யார்னா நாதமுனிகள். அதாவது வைணவ நூலான 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலை தொகுத்தவர் நாதமுனிகள். பிரபந்தம் என்ற சொல்லை தமிழில் முதலில் வழங்கியவர் நாதமுனிகள். அடுத்து சிற்றிலக்கிய காலம். அதாவது சிற்றிலக்கியம் தோன்றிய காலம் என்று வரும்போது அது நாயக்கர் காலம். நாயக்கர் காலத்துல தான் அதிக அளவில் சிற்றிலக்கிய நூல்கள் தோன்றியுள்ளன. பக்தி இலக்கிய காலம் என்றால் அது பல்லவர் காலம். சிற்றிலக்கிய காலம் என்றால் அது நாயக்கர் காலம். அதன் பிறகு சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் எதுவென்றால் அது பாட்டியல் நூல்கள். அதாவது அந்த பாட்டியல் நூல்கள் என்று சொல்லும்போது பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல், நவநீத பாட்டியல், பிரபந்த மரபியல், சிதம்பர பாட்டியல் என பல பாட்டியல் நூல்கள் உள்ளது. சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். பொதுவாக பார்க்கும் பொழுது சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை 96. அதாவது பன்னிரு பாட்டியல், அதோட ஆசிரியர் 12 பேர். சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை 62. வெண்பா பாட்டியல், ஆசிரியர் குணவீர பண்டிதர் 52 சிற்றிலக்கிய எண்ணிக்கை. நவநீத பாட்டியல், நவநீத நாடனார் 45 சிற்றிலக்கிய எண்ணிக்கை. சிதம்பர பாட்டியல், பரஞ்சோதியார் 59 சிற்றிலக்கிய எண்ணிக்கை. சிற்றிலக்கிய வகை 96 என்று முதலாக கூறும் நூல் எதுனா பிரபந்த மரபியல். அதாவது பாட்டியல் நூல்களில் ஒன்றான பிரபந்த மரபியல் தான் சிற்றிலக்கிய வகை 96 என்று முதலாக கூறுகிறது. சிற்றிலக்கியங்கள் கடவுளை பற்றியும் மக்களை பற்றியும் பாடப்படுகிறது. கடவுளை பற்றிய பாடல்களே அதிகமாக காணப்படுகிறது. பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் சைவ சமயத்தை சார்ந்ததாக உள்ளது. அடுத்து சிற்றிலக்கிய நூலாசிரியர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா குமரகுருபரர். குமரகுருபரரை சிற்றிலக்கிய வேந்தர் அல்லது பிரபந்த வேந்தர் என்று அழைப்பர். 8 வகைகள் வரிசையா பார்க்க போறோம். குறவஞ்சி, கலம்பகம், உலா, பரணி, பள்ளு, பிள்ளைத்தமிழ், தூது, அந்தாதி. இந்த 8 வகையை தான் நாம் ஒவ்வொரு பதிவிலும் பார்க்க போகிறோம். தவறாமல் பாருங்கள் தமிழ் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம்.